நிகிதா வணக்கம். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றிலிருந்து தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அவ்வப்போது நடந்து வருவதை பார்க்கின்றோம். அதற்காக பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். கோவையில் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையில் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கை, அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தீவிரமாக ஆலோசிக்க இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கியுள்ளதாக வரக்கூடிய செய்தி என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதில் மற்றொரு திமுக ஆட்சியாக இன்றைய பொய்க்கால் குதிரை ஆட்சி இருக்கிறதோ என்ற அச்சம் தமிழக மக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே எழத் தொடங்கிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதோடு இன்றைய முதல்வருடைய கூற்றுப்படி கேட்க போனால், தங்களது கல்லாப்பேட்டை கூட்டணி தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என்று ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டையே மீண்டும் மறுபதிவு செய்து எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு முன்வைத்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து இது போன்ற கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். அவ்வப்போது நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் தான் அதற்கு மிக உச்சமாக பார்க்கப்பட்டதான் கோவையில் நடைபெற்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த நிலையில் தான் தொடர்ந்து இது நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஆலோசிப்பதற்காக இன்றைய தினம் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். அடுத்தடுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான தீர்வுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு எதிரும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறதா, அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி செய்வதும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான தீர்வு காண்பது குறித்தும் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தகவல் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகிதா.